மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற மாதம் கரூரில் பார்த்திங்கன்னா விஜய் மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்துச்சு. 41 மக்கள், 41 பேர், சின்ன குழந்தைகள் உட்பட விஜயனுடைய பரப்புரை நிகழ்ச்சியில் ஸ்டாம்பீடு, அதாவது காலால் மிதிப்பட்டு துயர ஒரு மரணம் நிகழ்ந்துச்சு. மோசமான மரணம். அதில் சின்ன குழந்தைகளும் அதில் அடக்கம். இப்படி ஒரு மரணம் நடந்ததுக்கு யார் காரணம்? அரசாங்கமா, இல்லை விஜயா, இல்லை பொதுமக்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நான் அண்ணாமலை இதுக்கு ஒரு மிக மிக நீண்ட ஒரு அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், தெளிவுரை கொடுத்தார். நிறைய பேர் விஜயை குற்றம் சாட்டினாங்க, சில பேர் அரசாங்கத்தை குற்றம் சாட்டினாங்க, திமுக அரசாங்கத்தை குற்றம் சாட்டினாங்க, சில பேர் மக்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன சொன்னாங்க. ஆனால் நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் டக்குன்னு இலங்கையிலேருந்து உடனே மதுரையிலேருந்து கரூருக்கு போய் மக்களை சந்திச்சுட்டு அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தார். அந்த ப்ரெஸ் மீட்டில் இவ்வளோ ஒரு அழகான தெளிவான விளக்கத்தை யாருனாலையும் கொடுக்க முடியாது. அவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஆக பணிபுரிந்தவர். பணிபுரிந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் இருக்குது, ஒரு 10 வருஷம் அனுபவம் இருக்குது. நிறைய பேத்துக்கு அனுபவம் இருந்தாலும் கூட இப்படி ஒரு விளக்கத்தை யாருனாலையும் கொடுக்க கண்டிப்பாக முடியாது. எவ்வளவோ அரசியல்வாதிகள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம், அவங்களுடைய ஸ்பீச்சை பார்த்துருக்குறோம், மேடை ஸ்பீச்சையும் சரி, இல்லை ப்ரெஸ் மீட்டையும் சரி பார்த்துருக்கோம். ஆனால் இவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இதுவரைக்கும் ஒரு எந்த விதமான அரசியல்வாதியும் கொடுத்தது கிடையாது. அண்ணாமலையை விட நீண்ட அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க, ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை அருமையான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை ஒரு அதிகாரியாக இருந்து அரசியல்வாதியாக ஆன ஒரு நபர் திரு அண்ணாமலை அவர்கள் அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை மக்களுக்கு புரியும் வகையில் அழகாக கொடுத்தாரு. கவர்மெண்ட் மேலே குற்றம் சாட்டினார், காவல்துறை மேலேயும் குற்றம் சாட்டினார். விஜய் மேலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை மட்டும்தான் சொன்னார். உங்களுக்கு ஒரு தலைவராக உங்களுக்கு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அதே மாதிரி விஜயனுடைய ரசிகர்களுக்கும் அவர் தலைவராக கொண்டவர்களுக்கும் தாவேக கட்சிக்காரங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை மட்டும் தான் சொன்னதார். அவங்க மேலே குற்றம் சொல்லலை. ஆனால் அரசாங்கம் விஜயை முழுக்க குற்றம் சாட்டிச்சு. ஒரு சின்ன சந்துக்குள்ளே இடத்த கொடுத்து அவங்க விஜய் தரப்புலேருந்து, தாவேக கட்சி தரப்புலேருந்து பெரிய ஒரு ஏரியாவை கேட்டிருக்காங்க, இல்லை வேறு ஏரியா கேட்டிருக்காங்க. அந்த இடத்த கொடுக்காம வெளிச்சாமிபுரத்தை கொடுத்து இந்த ஒரு நிகழ்வுக்கு அரசாங்கம் முழுமையாக காரணமாயிருச்சு அப்படிங்கிறத அழகாக கொடுத்தாரு. இப்படி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மக்கள் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தாவக கட்சிக்காரங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு வேளை நமது முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இப்படி ஒரு சப்போர்ட் பண்ணாட்டி, விஜய்க்கு ஒரு சப்போர்ட் பண்ணாட்டி, இல்லை விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு அழகான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காட்டி, இந்நேரம் விஜயை எல்லாரும் கார்னர் பண்ணியிருப்பாங்க. தாவகனுடைய கட்சி தலைவரை கண்டிப்பாக ஒரு குற்றம் சுமத்தி அவர் மேலே ஏதாவது கேஸ், எஃப்ஐஆர் ஏதாவது போட்டிருப்பாங்க. இப்போ அண்ணாமலை சொன்னதுனால அண்ணாமலை விஜயை ப்ரொடெக்ட் பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் மக்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். எவ்வளவோ அரசியல்வாதிகள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்குள்ள ட்ரெண்டுக்கு, கான்டெம்பரவரி இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு மிகச்சிறந்த தலைவர், உன்னதமான தலைவர், மக்களுக்கு வருங்காலத்தில் மக்களுக்கு தேவையான தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். ஸோ வருங்காலத்தில் வரக்கூடிய எலெக்ஷனில் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியோட சார்ந்த ஒரு தலைவர்னு எல்லாத்துக்கும் தெரியும். அண்ணாமலை சார்ந்த கட்சிக்கு அனைவரும் வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.